வரலாற்றுச் சிறப்புமிக்க ருஹணு கதிர்காம மகா தேவாலயத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான எசல பெரஹராவின் இறுதிப் பெரஹராவில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். நேற்று இரவு நடைபெற்ற பெரஹராவை ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் இணைந்து கண்டுகளித்த ஜனாதிபதி முன்னதாக வரலாற்றுச் சிறப்புமிக்க கிரிவெஹர ராஜமகா விகாரைக்கு சென்று விகாராதிபதி கொபவக்க தம்மிந்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் ஹஸ்திராஜா யானை மீது புனித கலசத்தை வைக்கும் மத அனுஷ்டானத்திலும் கிரிவெஹர வளாகத்தின் மின் விளக்கு அலங்காரத்தை திறந்து வைக்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொண்டார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று நிகழ்வு இலங்கையின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். உலகம் தொழில்நுட்ப ரீதியாக வேகமாக முன்னேறினாலும் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அடித்தளங்களை பாதுகாத்தபடியே முன்னேற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2187 ஆண்டுகளாக இடைவிடாது நடைபெற்று வரும் கதிர்காம எசல பெரஹரா தலைமுறைகளை இணைக்கும் கலாச்சார பாலமாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு பாரம்பரியத்தை எடுத்துச் செல்லும் முக்கிய வரலாற்று நிகழ்வாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். வடக்கிலிருந்து பாத யாத்திரையாக வரும் தமிழ் பக்தர்கள், முஸ்லிம் சமூகத்தின் வழிபாட்டு மரபுகள் மற்றும் இலட்சக்கணக்கான சிங்கள பக்தர்களின் பங்கேற்பு ஆகியவை இந்த நிகழ்வை தேசிய ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாக மாற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்வின் நிறைவில் பெரஹராவின் நிறைவு பிரகடன சன்னஸ் பத்திரத்தை கிரிவெஹர ராஜமகா விகாராதிபதி கொபவக்க தம்மிந்த தேரரிடம் ஜனாதிபதி கையளித்தார். அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் மற்றும் பெருமளவிலான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.